இங்க ஒரு 6 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அவளோட அப்பாவை கொண்டவரை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா. அதுக்காக அவர் கூட ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கா. ஏன்னா இந்த கேம்ல இவங்க யூஸ் பண்ற காயின்ல இவங்களுக்கே தெரியாம முத நாளே விஷம் தடவன காயினை மாத்தி வச்சிடறாங்க. அது தெரியாம இவரும் அந்த கேம் விளையாட சம்மதிச்சிடறாரு. ஆனா அவங்க மாத்தி வச்ச ஒயிட் காயினை யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா அதை அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இவர் பிளாக் காயினை சூஸ் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிடறா. அப்பதான் அவரை நல்லா நோட் பண்றா. அதுல அவர் எப்பெல்லாம் யோசிக்கிறாரோ அப்ப அவரோட விரல அவரோட உதட்டுல தடவிக்கிட்டே இருக்காரு. சோ அதை பார்த்தது இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்காக இவ்வளவு நேரமா புத்திசாலித்தனமா விளையாடிட்டு இருந்த பொண்ணு ஈஸியா தோத்து போற மாதிரி ஒரு காயினை நகர்த்த போறா. அதை அவர் நோட் பண்ணது அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடறாரு. இப்ப இதனாலதான் சாக போறன்னு கூட தெரியாம அந்த கேமை கண்டினியூ பண்ண சொல்றாரு. அந்த பொண்ணு நினைச்சது நடந்துருச்சுன்னு அடுத்த காயினை நகர்த்துறா. ஆனா இப்ப அந்த பொண்ணு நகர்த்தின காயினால அவரே தோத்து போற மாதிரி ஆயிடுது. சோ டென்ஷன்ல விரல உதட்டுல தடவிட்டே இருந்துட்டு ஒரு கப்பு டீயை வாங்கி குடிச்சிடறாரு. இப்ப இந்த பொண்ணோட ஒவ்வொரு மூமெண்ட்லயும் டென்ஷன் அதிகமாகி மறுபடியும் டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு அவளோட கையை பிடிக்கிறதுக்காக தான் வேணும்னே தோத்து போற மாதிரி நடிச்சிருக்கா. அது தெரியாம அவளோட கையை பிடிச்சிட்டு இவரோட உதட்டுல விரல வச்சதும் விஷம் தலைக்கேறி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு.